வணக்கம் காவேரியன்ஸ். ஃப்ரைடே அன்றைக்கி ஷேர் மார்க்கெட் ஏறிச்சு. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா மேலே தான் போயிட்டுருக்கு. நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் வந்து என்னென்ன காரணத்தினால ஷேர் மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு, இது கண்டினியூ ஆகுமா இல்லையா அப்படிங்கிற என்னுடைய ஒப்பீனியனை நான் கொடுத்துருக்கேன் நான். ஸோ பார்க்காதவங்க அதை போய் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னா, 3 பேங்க்ஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ரைவேட் செக்டார் பேங்க் லீடர் HDFC, தென் ICICI பேங்க்கு, அப்புறமே வந்து எஸ் பேங்க். இது மூடியும் ஒரு கம்பேர் பண்ணி ஏன் வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சேன். அதனால் இந்த 3 பேங்க்கோட இம்பார்ட்டன்ட் மெட்ரிக்ஸ்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து இந்த வீடியோவோட அட்டாச் ஆகிருக்கு. நான் வந்து மெட்ரிக்ஸை பற்றி ஜாஸ்தி பேச போகிறதில்ல, ஆனால் வந்து கீ டேக்அவேஸும் அதே சமயத்தில் எப்படி இந்த 3 பேங்க்கும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா எப்படி ஈச் பேங்க் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஈச் மெட்ரிக்கில் அப்படிங்கிறத மட்டும் தான் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸு அவங்களுடைய க்ரோத்து பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஈச் மெட்ரிக் தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ கொஞ்சம் நிறுத்திட்டு இதை பாஸ் பண்ணிவிட்டு அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதை தவிர வந்து கூகுள் ஷீட்லேயும் இருக்கும். காவேரி business.in மூலமாக போனீங்கன்னா அங்கே கூகுள் ஷீட்லாம் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை பார்த்து பயனடைச்சிக்கலாம். ஸோ வித் திஸ் இன்ட்ரொடக்ஷன் நம்ம வந்து ஒரு குளோபல் சிச்சுவேஷன் என்னென்னு அனலைஸ் பண்ணிவிட்டு தென் பேங்க் அனாலிசிஸ்க்கு போகலாம். இப்போ குளோபல் சிச்சுவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் தெரியுது. என்ன அப்படின்னா, ட்ரம்ப்பை வந்து யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவர் வந்து நினச்சதை ஃபுல்லாக செய்வார். ஈவன் அவங்க ஊரில் இருக்க கண்ட்ரியில் இருக்க இந்த சுப்ரீம் கோர்ட்டு கூட ஆல்மோஸ்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னா ட்ரம்ப்போட பாலிசி என்டாஸ் பண்ணுறாங்க, தெரிசு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்டு அதனால் அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு செக் என்ன அப்படின்னு பார்த்தா அது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா பாண்ட் மார்க்கெட்லேருந்து தான் வருது. ஷேர் மார்க்கெட் குறைஞ்ச போது கூட அவருக்கு கவலைப்படவே இல்லை. ஆனால் ஷேர் மார்க்கெட் வந்து குறைய ஆரம்பித்தோன்னே அவர் 90 டேஸு டேரிஃப்க்கு கொடுத்துட்டார் டைமு. ஸோ அதுக்குள்ளே எல்லா கண்ட்ரிஸும் நெகோஷியேட் பண்ணி அக்ரிமெண்ட் என்ட்ரு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த டைம் வர எல்லாத்துக்குமே கொடுத்துட்டாரு. பார்த்திங்கன்னா இந்த பாண்ட் ப்ரைஸ் வந்து குறைஞ்சனால இந்த ஈல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னா டிமாண்ட் இல்லை. பாண்டு அமெரிக்கன் மார்க்கெட்டில் கவர்மெண்ட் வந்து 2 இயர் பாண்டு கூட ஃப்ளோட் பண்ணாங்க. அது வாங்குறதுக்கு ஆளே இல்லாமல் பேங்க்ஸ் தான் அந்த 20% ஆஃப் த பேங்க் வந்து ஒரு $60 பில்லியன் ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஃபார் சேலுக்கு. அண்டு அது வாங்குறதுக்கே ஆள் இல்லாமல் குறைச்சி ப்ரைஸு போயிட்டே இருந்திருக்கு. அதே சமயத்தில் 20% ஆஃப் த பாண்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா பேங்க்கு தான். ஸோ இது வந்து ஒரு அலார்மிங் சிச்சுவேஷன் ஆகிடுது. அதே சமயத்தில் இந்த ஈல்டு 4.5 அண்ட் 4.52 போனனால அண்டு ஒரு டேஞ்சர் ஜோனில் என்ட்ரு ஆகிடுது அப்படின்னு சொல்லலாம். அதனால் இவர் கால் ஆஃப் பண்ணிட்டாருன்னு தான் அந்த நியூஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா 4.36 அண்ட் 4.37 அந்த மாதிரி தான் கொட்டாயிட்ருக்கு. அண்டு அதனால் இன்னும் வந்து பெரிய லெவலில் இம்ப்ரூவ் ஆகலை டிமாண்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் நம்ம. அண்டு பட் ஆனால் அந்த டாலர் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரைடே இருந்ததோட இன்றைக்கி ரொம்ப குறைஞ்சிருக்கு. அப்போ வந்து அது வந்து எதை காமிக்குது அப்படின்னா இம்போர்ட் வந்து காஸ்ட்லி ஆகிடும் அமெரிக்காவில், எக்ஸ்போர்ட் வந்து நல்லா இருக்கும். யாராவது எக்ஸ்போர்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து பெட்டர் ப்ரைஸ் கிடைக்கும், ரியலைசேஷன் கிடைக்கும். அண்ட் இந்த இதை வச்சு தான் நம்ம பார்க்கலாம். இந்த FIIs வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதை இதை வச்சு தான் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் வந்து இவங்க கண்டினியூஸாக வந்து நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத. சரி, வித் திஸ் வந்து நம்ம வந்து இந்த பேங்க்கோட 3 பேங்க்கோட ரிசல்ட்ஸ் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஆரம்பிக்கும் போதே நான் என்ன சொன்னேன் அப்படின்னா ஒன்லி 3 பேங்க்ஸை டுகெதராக வச்சு அனலைஸ் பண்ண போகிறேன் அந்த இம்பார்ட்டன்ட் மெட்ரிக்ஸில். அப்புறம் என்னுடைய வியூ ஆன் தட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ வந்து இந்த பேங்க் அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும். என்ன அப்படின்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டுருக்கு. ஸோ பேங்க் வந்து எப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதை வந்து அவங்களுடைய கஸ்டமருக்கு பாஸ் ஆன் பண்ணுவாங்க அப்படின்னா 2 விதமாக பாஸ் ஆன் பண்ணுவாங்க. ஒன்று வந்து இந்த மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் லெண்டிங் ரேட்னு ஒன்று இருக்குது. அது வந்து நார்மலாக வந்து கார்ப்பரேட்ஸுக்கு தான் கொடுப்பாங்க. அண்டு இவங்க வாங்குகிற
ஏன்னா டெபாசிட் காஸ்ட் குறைஞ்சாதான் அதை வந்து கார்ப்பரேட்ஸ்க்கு பாஸ் ஆன் பண்ணுவாங்க. ஆனால் இன்னொரு இது இருக்குது, எக்ஸ்டர்னல் பெஞ்ச் மார்க் லெண்டிங் ரேட்டுன்னு இருக்குது. அதுதான் இந்த பர்சனல் லோன், ஹவுசிங் லோன், வெஹிக்கிள் லோன் அதுக்கெலாம் இருக்குது. இப்போ வந்து நியர்லி 0.5% குறைஞ்சிருச்சு. தெர் இஸ் முன்னாடி 6.5% ரெப்போ ரேட் இருந்தது, இப்போ 6% ஆகிடுச்சு. அதனால வந்து இது வந்து இம்மிடியட்டாக அந்த பர்சனல் லோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், ப்ரொவைடட் அந்த லோன் வந்து ஃப்ளோட்டிங் ரேட்டா இல்லாட்டா ஃபிக்ஸ்டு ரேட்டா அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஃப்ளோட்டிங் ரேட் இருந்துச்சுன்னா அது இம்மிடியட்டாக பாஸ் ஆகணும். பட் ஆனால் இந்த ரிசல்ட்ஸ் வந்து எவாலுவேட் பண்ணுறப்ப இந்த ரெப்போ ரேட் வந்து 6 கிட்ட வரல, 6.25 தான் இருந்தது. ஸோ இதை வச்சு தான் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். இனிமேல் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்க போகுது. இவங்களுடைய மார்ஜின் வந்து இன்னும் இப்போ இருக்கிறதோட இன்னும் குறையிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா எல்லா பேங்க்ஸோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பெரிய லெவலெல்லாம் க்ரோத்தெல்லாம் இல்லை, அண்ட் நார்மலாக தான் இருக்குது. இவங்க நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினில் நிறைய டைட் சிச்சுவேஷன் தான் நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்லணும். வித் திஸ் இன்ட்ரொடக்ஷன் நம்ம பார்க்கலாம். டோட்டல் டெபாசிட் ஃபார் HDFC பார்த்தீங்கன்னா 2714,700 crores. தட் இஸ் 27 lakh crores இவங்க ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதை வச்சே நம்ம சொல்லலாம் இதுதான் லார்ஜஸ்ட் பேங்க். அட்வான்சஸ் வந்து 26,43,000 அண்ட் ஆட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ICICI பேங்க் பார்த்தீங்கன்னா 13,62,532 crores டெபாசிட் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா 2,84,525 crores. ஸோ இதை வச்சு என்ன தெரிஞ்சுக்கலாம்னா எஸ் பேங்க் தான் இந்த இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் பேங்க். ஆனால் இவங்க வந்து ஒரு ப்ரைவேட் பேங்க்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஃபுல்லாக ஆப்ரேஷனில் யார் கண்ட்ரோல் பண்ணுறதுனா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. தோ அதர் பேங்க்ஸும் இதில் வந்து இப்போ ரீசெண்டாக ஈக்விட்டி இன்ஃப்யூஸ் பண்ணால் கூட ஸ்டில் வந்து இது வந்து ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க் மாதிரி தான் ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமில் பார்த்தீங்கன்னா கூட 32,000 ஹையஸ்ட்டு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த லெவலுக்கு வேறு யாரும் பர்ஃபார்ம் பண்ணலை. அண்டு 19,974 ICICI அண்ட் வந்து 2,276 crores இஸ் த நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம். பட் இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் பார்த்திங்கன்னா இவங்க தான் பெட்டராக, ICICI தான் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 4.4 வரைக்கும் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின். அண்டு இவங்க வந்து 2.5 தான் இருக்குது எஸ் பேங்க்கு. இது வந்து ஒரு நெகட்டிவ் தான் சொல்லணும் நம்ம. அண்டு காசா ரேஷியோ அகெயின் பார்த்திங்கன்னா அமங் த இது வந்து த லோவஸ்ட் வந்து எஸ் பேங்க்கு தான் இருக்குது. அண்ட் 43.6% வந்து இவங்களுக்கு இருக்குது காசா ரேஷியோ. காசா ரேஷியோங்கிறது என்ன அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ த லோவஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்டில் கிடைக்கிற மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா காசா தான். தட் இஸ் கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு. ஸோ இதுலேருந்து கிடைக்கிறது வந்து த லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட் லயபிலிட்டி தான் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான மெட்ரிக்காக வந்து எல்லா பேங்க் அசஸ் பண்ணும்போது நம்ம பார்ப்போம். ஸோ அதில் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறது பார்த்திங்கன்னா ICICIன்னு தான் சொல்லணும் அவங்க நம்ம. அப்புறம் தி ப்ரொவிஷன்ஸ் பார்த்திங்கன்னா 3,190. ஸோ லார்ஜர் த லோனு அப்போ ப்ரொவிஷன்ஸும் நிறைய இருக்கும். அண்டு அப்புறமேல் வந்து 718 crores வந்து ICICI பேங்க்கு அண்டு 318 வந்து எஸ் பேங்க்கு கொடுத்துருக்காங்க. NPA பார்த்தீங்கன்னா 1.33 அண்ட் த லோவஸ்ட் ஃபார் இவ்வளோ ஹையாக லோன் கொடுத்து கூட 1.33 தான் இருக்குது HDFCக்கு. அது ஏன் பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னா இவங்களுடைய பாரோவர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா salaried people. மோஸ்ட் ஆஃப் த salaried people எங்கே அக்கௌண்ட் வச்சுருப்பாங்கன்னா HDFCயில் தான் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்கள அசஸ் பண்ணி ஈஸியாக அவங்களுக்கு பர்சனல் லோனு, அந்த ஹவுசிங் லோன், வெஹிக்கிள் லோன்லாம் கொடுக்குறதுனால அந்த டிஃபால்ட்டை வந்து கிரேட்டராக கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் நம்ம. ஆனால் இவங்களோட ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா மோர் ஆஃப் த ரிட்டைல் லோன் தான். ஜஸ்ட் லைக் ICICI பேங்க். இப்போ எஸ் பேங்க் அதோடு சேர்ந்துட்டாங்க. மோர் அண்ட் மோர் வந்து ரிட்டைல் லோன் தான் கொடுக்குறது. அண்ட் ஏன்னா கார்ப்பரேட் லோன் முன்னாடி கொடுத்ததில் நிறைய டிஃபால்ட் இருந்தனால இப்போ வந்து எல்லாருமே இந்த ரிட்டைல் லோனுக்கு போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும் நம்ம. அண்டு இவங்களுடைய எஸ் பேங்க்கோட இது வந்து க்ரோஸ் NPA அது வந்து வெகுவாக குறைஞ்சிட்டே வந்துட்டு இருக்கு. இந்த தடவை 1.6 தான் அப்படின்னு சொல்லணும் நம்ம. த நெட் NPA அதுதான் ஆக்சுவல் ப்ரொவிஷனிங் அந்த P&L அக்கௌண்ட்டுக்கு போகிறது. அது பார்த்திங்கன்னா 0.3 தான் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு கிரேட் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அண்டு இந்த காஸ்ட் இன்கமில் தான் பர்ஹாப்ஸ் த டேஞ்சர் ஜோன் ஃபார் எஸ் பேங்க் அப்படின்னு சொல்லணும். நியர்லி அபவுட் 67.3 கிட்ட இருக்குது.
இந்த காஸ்ட் டு இன்கம்னா என்னென்னா, இப்போ வந்து நூறுரூவா ஏர்ன் பண்ணுறாங்கன்னா அதில் எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். அப்போ தான் 67.3ங்கிறது ரொம்ப ஹை ஆக்சுவலாக. பட் ஆனால் அதே இது வந்து HDFCக்கும் அண்ட் ஐசிஐசிக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக இருக்குது. தெர் இஸ் 39.8 ஃபார் HDFC அண்ட் 38.8 த லோவஸ்ட் வந்து ஐசிஐசிஐ பேங்க். அவங்க தான் த லோவஸ்ட்டாக எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லணும். அண்டு கிரெடிட் காஸ்ட் இது அனதர் இது எவ்வளோ ப்ரொவிஷன்ஸ் போடுறாங்க அகெயின்ஸ்ட் தர் அட்வான்சஸ் அதுதான் பார்க்கணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 29 ஃபார் HDFC அண்டு 30 ஃபார் எஸ் பேங்க் அண்டு 33 ஃபார் ஐசிஐசிஐ. இதில் வந்து ஐசிஐசிஐ ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் கம்பேர்ட் டு அதர் பேங்க்ஸு. பட் இந்த லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ இப்போ பார்த்தீங்க எல்லாருமே RBI என்ன சொல்கிறாங்க, மோர் தென் 100 இருக்கணும் அப்படிங்கிறாங்க. லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ எதை மீன் பண்ணுது அப்படின்னா, அதாவது பேங்க் வந்து அடிக்குவேட்டாக கேஷ் கையில் வச்சுருக்காங்களா இல்லாட்டா லிக்விட் அசட்ஸ் கையில் வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்து எவாலுவேட் பண்ணுறது தான். மோர் தென் 100 வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் இது எதுக்கு அப்படின்னா, சடனாக ஒரு பேங்க்கில் நிறைய வித்ட்ராவல் நடந்துச்சுன்னா தென் வந்து அந்த பேங்க்கில் வந்து லிக்விட் கேஷ் இருக்கணும், அவைலபிளாக இருக்கணும், இல்லாட்டா அசட்ஸ் கையில் இருக்கணும். அதை உடனே லிக்விட் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த ஆப்ளிகேஷனை மீட் பண்ண முடியும். ஸோ இதை எவாலுவேட் பண்ணுறது, இதில் தான் ஒரு ரெகுலேஷனை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண போகிறதா ஏப்ரல் 1 போட்ட RBIயை இன்றைக்கி வித்ட்ரா பண்ணிட்டாங்க. இன்னொரு அடிஷ்னல் ப்ரொவிஷன் 10% போடணும் அப்படின்னு சொல்லி இந்த ப்ரீவியஸ் கவர்னர் போட்டதை வந்து இதை போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். இந்த லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ அண்டு 1 more இயருக்கு போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. பார்ப்போம் அது எப்போ இம்ப்ளிமெண்ட் வரப்போகுது அப்படிங்கிறத. அப்புறமேல வந்து த காஸ்ட் ஆஃப் டெபாசிட் இது ஒரு நெகட்டிவ் ஃபார் எஸ் பேங்க் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா 6.1 இருக்குது. அவங்க பாரோ பண்ணுற இது இருக்குது பார்த்தீங்களா, தெர் இஸ் டெபாசிட்டுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 6.1 கிட்டே இருக்குது. பட் அதே இது மித்தவங்களுக்கு பார்த்தா 4.9 அண்ட் 4.8 லோவஸ்ட் ஐசிஐசிஐ பேங்க். நிறைய பேராமீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் தான் பெட்டராக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க தென் HDFC அப்படின்னு சொல்லணும். அண்டு கம்மிங் டு த ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ், இதுதான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மெட்ரிக் வந்து ஜஸ்ட் லைக் தி ப்ரைஸ் டு புக் மாதிரி. அதில் பார்த்திங்கன்னா இந்த ரிட்டர்ன் ஆஃப் அசட்ஸ் வந்து எஸ் பேங்க்கு வந்து 0.7 தான் இருக்குது. அட்லீஸ்ட் ஒன்றாவது இருக்கணும், அப்போ தான் அந்த பேங்க் வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு சொல்லணும். அண்டு 0.7ங்கிறது என்ன வெரி புவர். அண்டு இன்னும் வந்து அவங்க ப்ராப்ளத்தை இந்த வெளியே வரல அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயத்தில் இவங்க HDFCலாம் பார்த்தீங்கன்னா 1.9 வச்சுருக்காங்க. அந்த பெஸ்ட் அகெயின் இஸ் வந்து ஐசிஐசிஐ பேங்க் வித் 2.4. இந்த 1.9 HDFCங்கிறது ஆல்மோஸ்ட் கண்டினியூஸாக கன்சிஸ்டண்ட்டாக இது மெயின்டைன் பண்ண முடியுது அவங்கனால. எஸ் பேங்க்லாம் அதனால் பண்ண முடியல. இப்போ வந்து ஸ்லைட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, பட் ஆனால் 0.7 வந்து ரொம்ப பேட் அப்படின்னு. இது ஒரு ரீசனே சொல்லிடலாம், தட் இந்த பேங்க்கை வந்து இப்போதைக்கு வாங்காமல் இருக்குது பெட்டர் அப்படின்னு சொல்லிடலாம். அப்புறமேலே இது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அகெயின் 17 இருக்குது அண்டு புவர் அது 6.2 ஃபார் எஸ் பேங்க்கு. இதனால் அவங்க அந்த பேங்க்கில் வந்து டெபாசிட் போட்டு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வாங்குறது ஃபார் பெட்டர் தென் இந்த ஷேரை வாங்குறதோட அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஆக்சுவலாக. அண்டு கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ பார்த்திங்கன்னா 19.6 அண்டு 16.6 ஃபார் ஐசிஐசிஐ பேங்க் அண்ட் HDFC எஸ் பேங்க்குக்கு பார்த்திங்கன்னா 15.6. ஸோ ஆன் கேபிட்டல் அடிக்வசி பார்த்திங்கன்னா அது ஆல்மோஸ்ட் இவங்க வந்து HDFC வந்து ஆல்மோஸ்ட் சேம் லெவலில் மெயின்டைன் பண்ண முடியுது அவங்கனால. அவங்க வந்து அடிக்வெட்லி கேபிட்டலைஸ்ட் அப்படின்னு சொல்லணும். ஃபார் RBIயோட நார்ம் படி என்ன அப்படின்னா 9.5% ப்ளஸ் 0.6 இஸ் 10.1% வச்சுருக்கணும் இவங்களோட கேபிட்டல் அடிக்வசி. தெர் இஸ் 100 லெண்ட் பண்ணுறாங்கன்னா அட்லீஸ்ட் 10.1 ரூபாவாவது அவங்க கையில் இருக்கணும் அப்படின்னு தான் அதுக்கு மீனிங்கு. பட் ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா மினிமம் இருக்கணும். பட் ஆனால் இவங்க மெயின்டைன் பண்ணுறது பார்த்திங்கன்னா 19.6 வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்போ வந்து அடிக்வேட்லி கேபிட்டலைஸ்டு. அப்போ ஈவன் நிறைய டெபாசிட் மொபிலைஸ் பண்ணால் கூட அவங்க வந்து கேபிட்டலை திருப்பியும் இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தான் இதுலேருந்து நம்ம அப்சர்வ் பண்ணிக்கலாம். அண்டு 16.6 வந்து ஐசிஐசிஐ பேங்க் அண்ட் 15.6 வந்து எஸ் பேங்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்குறப்ப என்ன தோணுது அப்படின்னா, எஸ் பேங்க் வந்து இன்றைக்கி ஐ திங்க் 19 கிட்ட கோட் ஆகிட்டுருக்கு. இந்த 19 இட்செல்ஃப் இஸ் ஒரு ஹை ப்ரைஸ் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா அவங்களோட ப்ரைஸ் டு புக்கு பாருங்களேன். ப்ரைஸ் டு புக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 1.18 இருக்குது. அதே இது 3.12 வந்து ஐசிஐசிஐ பேங்க்குக்கு இருக்குது அண்டு 2.79.
ஒரு ப்ரைவேட் பேங்க்குக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா 2.5 அதுக்கு மேலே வந்து ஏன்னோ கோட்டாகிறது வந்து நாட் ஃபேவரபிள், ஏன்னா இந்த சிச்சுவேஷனில் அப்படின்னு தான் சொல்லணும். 3.1ங்கிறது ஐசிஐசிக்கு ரொம்ப ஹை அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. அதே சமயத்தில் எஸ் பேங்க்குக்கு பார்த்திங்கன்னா 1.18 தான் இருக்குது. தெர் இஸ் ஸ்லைட்லி அபவ் தர் ப்ரைஸ் டு புக் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ஸ்லைட்லி அபவ் தர் புக் வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். ஈவன் அட் திஸ் ரேட் இட் இஸ் ஸ்லைட்லி அபவ் த புக் வேல்யூ அப்படின்னு. ஏன்னா பட் கன்சிடரிங் நிறைய பேராமீட்டர்ஸ்லாம் பேடாக தான் இருக்காங்க. இன்னும் வந்து நிறைய நாள் ஆகும் டு கம் அவுட் ஆஃப் தி ப்ராப்ளம். மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி ரைஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஷேரை வாங்காமல் இருக்குது பெட்டர் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் நான். அண்ட் இதுதான் என்னுடைய அசஸ்மெண்ட் ஆஃப் அந்த 3 பேங்க்ஸு. இந்த வீடியோவில் வந்து 3 ஸ்டாக்ஸு பற்றி நான் பேசியிருக்கேன். இந்த ஸ்டாக் வந்து ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் ஃபார் பையிங் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைபராக இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இது வரைக்கும் அந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.